திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் காமதேனுவின் முக்தம் பகுதி 11. சுபாங்கி நிகேத்தின் வீட்டின் முன்பாக காரை நிறுத்தினாள். அவளுடைய அத்தை வித்யாவதி அவசர வேலையாக உள்ளே வரும்படி அழைத்திருந்தாள். தனக்கு பெங்களூர் ஒரு மேட்ச் இருப்பதாக சொல்லிவிட்டு விடியற்காலையிலேயே கிளம்பிவிட்டான் சந்தீப். பொழுதை எப்படி ஓட்டுவது என்று முடியப்பித்துக் கொண்டிருந்த சுபாங்கிக்கு அத்தையின் அழைப்பு ஆறுதலாக அமைந்தது. அவளும் வெளியே கிளம்புவதற்கு தயாராகவே இருந்தாள். புறப்பட சுபாங்கி, உனக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன். வித்யாவதி வீட்டை வேலைக்காரி வசம் ஒப்படைத்துவிட்டு இவளது காரை நோக்கி நடந்தாள். என்ன விஷயம் அத்தை? இப்போ ஒன்றும் கேட்காதே, நான் சொல்கிறத மட்டும் கேளு. நான் சொல்கிற இடத்துக்கு காரை ஓட்டு, வித்யாவதி கட்டளையிட்டாள். சென்னையில் பெரிய நகைக்கடையின் பெயரை அவள் குறிப்பிட்டதும் புருவங்களை உயர்த்தபடி அவளை திரும்பி பார்த்தாள் சுபாங்கி. தன் சுட்டு விரலால் வாயின் மீது வைத்துவிட்டு பிறகு சாலையை காட்டி பேசாமல் காரை ஓட்டுகிடு என்ற பாவனையில் விரலை அசைத்தாள் வித்யாவதி. அத்தையின் வழக்கம் அது. அனாவசியமாக பேச மாட்டாள். ஒன்றிரண்டு சொற்களை மட்டுமே பிரயோகப்படுத்திகள் கூற வேண்டிய தகவலை உணர்த்துவாள். அந்த பெரிய நகைக்கடையின் முன்பாக காரை நிறுத்த தயாராக நின்ற சிப்பந்தி காரை பார்க்கிங் ஏரியாவுக்கு செலுத்தி கொண்டு சென்றான். டைமண்ட் செக்ஷன், வித்யாவதி கூறியதும் 2வது மாடியில் லிஃப்டை நிறுத்தினான். லிஃப்டை இயக்குபவன் கம் சுபாங்கி என்ற வித்யாவதி நேராக கடை சிப்பந்தியிடம் சென்று, என்னுடைய பட்ஜெட் 25 லட்சம், அதுக்கு ஏற்ற நெக்லஸ் டிராப்ஸ் செட்டை எடுத்துக்கொண்டு வாங்க என்றதும் சிப்பந்தி பணிவுடன் அவர்களை அமரச் சொன்னான். அத்தை, நிகேத்துக்கு கல்யாணம் நிச்சயம் செய்துட்டியா? என்கேஜ்மெண்ட் நெக்லஸ் வாங்குறியா என்று கேட்டாள். உஷ், நோ கொஸ்டின்ஸ் சுபாங்கி. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நெக்லஸ் செட் எடு. பட்ஜெட் 25 லட்சம். யாருக்குன்னு அப்புறமா சொல்கிறேன், வித்யாவதி கூறினாள். தொழிலதிபரின் பெண்தான் சுபாங்கி. ஆனால் அவளுடைய அப்பா பணம் செலவழிப்பதில் மிகவும் கருத்து. இவளுக்கு 2 லட்சத்தில் நெக்லஸ் வாங்குவதற்கே 1000 முணுமுணுப்புகள். ஆனால் அத்தையோ வரப்போகும் மருமகளுக்காக இப்பொழுதே 25 லட்சத்தில் நெக்லஸ் வாங்குகிறாளே. நிகேத் ப்ரப்போஸ் செய்த பொழுது அவனை அலட்சியப்படுத்தது தவறோ? மன உறுத்தலுடன் தான் நெக்லஸ் செட்டை தேர்ந்தெடுத்தாள் சுபாங்கி. சூரிய சந்திர நட்சத்திர வடிவங்களில் வைரங்கள் அடங்கிய மில்கிவே என்னும் நெக்லஸ் சுபாங்கியை பெரிதும் கவர்ந்தது. விலை சரியாக 26 லட்சங்கள். வித்யாவதி கராராக பேசி ஒரு 25,000 குறைத்து அந்த நெக்லஸை வாங்கிவிட்டாள். கழுத்தில் போட்டுப்பாரு, வித்யாவதி கூறினாள். நானா? ஆம், நீதான். நெக்லஸ் உனக்குத்தான். மால்தீவ் ஹோட்டலில் நல்ல டேர்ன் ஓவர்மா. நிகேத்துக்கு இந்த வருஷம் 20 கோடி லாபம் கிடச்சிருக்கு. எனக்கு அடையாறில் ஒரு ஃப்ளாட்டோ உனக்கு ஒரு வைரஸ் நெக்லஸும் வாங்கி தராமா? உனக்கு வாங்கி தரலாம் அத்தை, எனக்கு எதுக்கு? சுபாங்கி மலைத்தாள். சுபாங்கி, எனக்கும் நிகேத்துக்கும் யார் இருக்கா? என் அண்ணனையும் உன்னையும் தவிர. நிகேத் இஸ் மார்ட்ஸ் ஆஃப் யூ. சுபாங்கி, நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருந்தா இந்த லாபம் 50 கோடியை கூட எட்டி இருக்கும். நீ மறுத்துட்ட. சோகத்தில் தான் லாபம் குறைஞ்சி போச்சு. எனிவே, நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தாலும் சம்மதிக்கலைனாலும் என் அண்ணன் மகள் என்கின்ற பந்தம் விட்டுவிடுமா என்ன? கமான் சுபா, நெக்லஸை போட்டுட்டு ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பு. நிகேத் இஸ் வெயிட்டிங் டு see you wearing his gift. வித்யாவதி சொல்ல சுபாங்கி உருகி போனாள். கல்யாணம் செய்து கொள்ள மறுத்த இவளுக்காக நிகேத் லட்சங்களை வாரி இறைக்கின்றான். ஆனால் இவள் விரட்டி விரட்டி காதலித்து திருமணம் செய்து கொண்ட சந்தீப் சங்கர் நேற்று 2 லட்சம் கடன் கேட்டானே. டார்லிங் சுபா, அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தரியா? திருப்பி கொடுத்துட்றேன். பெங்களூர் செலவுக்கு வேணும். என்கிட்ட 1.5 லட்சம் இருக்குது, தரேன். இதுக்கெல்லாம் அப்பா கிட்ட போய் நிற்க வேண்டாம் என்றபடி சுபாங்கி தன்னிடமிருந்து 1.5 லட்சம் ரூபாயை அவனுக்கு திரட்டி கொடுத்திருந்தாள். நெக்லஸ் அணிந்த சுபாங்கி தன்னை செல்ஃபி எடுத்துக்கொண்டாள். உண்மையிலேயே மில்கிவே நெக்லஸ் சுபாங்கிக்கு கச்சிதமாக பொருந்தி இருந்தது. யூ லுக் டாஸ்லிங் என்றாள் வித்யாவதி. அவள் கைகளை பற்றி குலுக்கி அப்படி கூறினாள். தேங்க்யூ அத்தை. கடைக்காரரை நோக்கினாள் வித்யாவதி. இதுக்கு பில் போட்டு ரெடியாக வையுங்க. இந்தா சுபாங்கி, பையில் கேஷ் இருக்குது, பே பண்ணிவிடு. நான் சில்வர் செக்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன். என் ஃப்ரெண்டோட பெண்ணுக்கு கல்யாணம், குத்து விளக்கு வாங்கணும் என்றபடி அகன்றாள் வித்யாவதி. மில்கிவே நெக்லஸ் எடை பார்த்துவிட்டு பில் போடுவதற்கு சென்றார் கடை சிப்பந்தி.
கேஷ்பேக்கை மார்போடு அரைத்தபடி சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்த சுபாங்கி எதிரே இருந்த கண்ணாடியில் தென்பட்ட பிம்பங்களை கண்டதும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். எதிர்ப்புறம் சற்று தள்ளியிருந்த கவுண்டரில் சந்தீப் சங்கரும் தான்யா சௌத்ரியும் அமர்ந்திருந்தனர். கடைச்சிப்பந்தியை எடுத்து தரும் நகைகளை ஒவ்வொன்றாக தான்யாவின் கழுத்தில் போட்டு அழகு பார்த்து கொண்டு இருந்தான் சந்தீப். சுபாங்கியின் முகத்தில் ஜிவ்வென்று ரத்தம் பாய்ந்தது. சட்டென்று தன் முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொள்ள அங்கு நின்றிருந்த மற்றொரு சிப்பந்தி வேகமாக முன்னேறி வந்தான். இன்னும் ஏதாவது வேணுமாம்மா? இல்லைப்பா, அங்கே நகை வாங்குறாங்களே அவர் தாம்மா கிரிக்கெட் பிளேயர் சந்தீப் சங்கர். அது நடிகை தான்யா சௌத்ரி, கடைச்சிப்பந்தி கூறினான். அது தெரியும்ப்பா, பட் அவங்க வாங்குகிற நகையெல்லாம் என்ன ரேஞ்ச் ஆகுது? சுபாங்கி நூல் விட்டு பார்த்தாள். ரொம்ப விலை இல்லைம்மா, 1 லட்சம் 1.5 லட்சம் தான். ஆக இவள் நேற்று கடன் தந்திருந்த 1.5 லட்சம் தான்யாவுக்கு நகை வாங்கி பரிசளித்து கொண்டிருக்கின்றான். எழுந்து போய் அவனது சட்டையை பிடிக்க வேண்டும் என்கின்ற வெறி அவளுக்குள் எழுந்தது. மேடம், பில் ரெடி. வைர நெக்லஸ் பெட்டியை பெற்றுக்கொண்டு பில் தொகை 25 லட்சத்தையும் 75,000 கட்டிவிட்டு அத்தை வித்யாவதி இருந்த சில்வர் செக்ஷனை நோக்கி நடந்தாள் சுபாங்கி. சில்வர் செக்ஷன் இருந்த 4ஆம் மாடியை நோக்கி லிஃப்ட் நகர்ந்த பொழுது நிகேத் அவள் மனதில் உயர்ந்து கொண்டு இருந்தான். சந்தீப் அவள் மனதில் பேஸ்மெண்ட்டை நோக்கி இறங்கிக் கொண்டிருந்தான். வழக்கம்போல் சிவனேசன் பூஜையில் சாம்பிராணி புகையை பரப்பி கந்தசஷ்டியை உழைத்து கொண்டிருந்தார். குலதனம் கிடைத்த காய்கறிகளை எல்லாம் போட்டு கூட்டு தயாரித்து கொண்டிருந்தாள். அருந்ததி மகிழ மலர்களை ஊசியின் வழியாக நூலில் கோர்த்து கொண்டிருந்தாள். மூவரின் மனங்களும் நண்பனின் திருமணத்திற்காக கேரளா சென்றிருக்கும் காமேஷ் எப்பொழுது திரும்பி வருவான் என்று அலைபாய்ந்து கொண்டிருந்தது. என்னதான் கோபக்காரன் என்றாலும் அவனுடைய வெண்கல குரல் வீட்டில் ஒலிக்கவில்லை என்றால் இவர்களுக்கெல்லாம் என்னவோ போலிருக்கும். அவன் வீட்டில் நடமாடினாலே இவர்களுக்கு தைரியம் வந்துவிடும். காமேஷ் இருக்கான், பார்த்து கொள்வான் என்கின்ற உள்ளுணர்வு எப்பொழுதும் அவர்களுக்கு உண்டு. முன்தினம் இரவு 10:30 மணி இருக்கும். சமையல் அறையில் திடீரென்று சத்தம். பதறி அடித்து கொண்டு ஓடினாள் குலதனம். பின்னாலேயே அருந்ததியும் சென்றாள். சாமி அலமாரியில் வைத்திருந்த மஞ்சள் குங்குமம் டப்பாக்கள் உருண்டு கீழே விழுந்து கிடந்தன. சமையலறை முழுவதும் குங்குமமும் மஞ்சளும் நிறைந்து கிடந்தது. என்ன இது என்று பின்னால் வந்து நின்ற அருந்ததி கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுதே காமதேனுவின் படத்திற்குள் மாட்டியிருந்த பூச்சரம் திடீரென்று அவிழ்ந்து நேராக அருந்ததியின் இடது தோளில் விழுந்தது. பிரமித்து போய் நின்றனர் தாயும் மகளும். இரவு 11 மணி இருக்கும். வீட்டுக்கார ஐயரிடமிருந்து சிவனேசனுக்கு ஃபோன் என்று எதிர் வீட்டு கிட்ட ஐயர் வந்து அழைத்தார். என்னவோ ஏது என்று பதைவதைத்து கொண்டு ஓடிய சிவனேசன் திரும்பி வரும்பொழுது வாயெல்லாம் பல்லாக வந்தார். அடியே குலதனம், வீட்டுக்கார ஐயர் தான் ஃபோன். அடுத்த தை மாதம் அவர் கோவூருக்கு வர்றாரா. எனக்கே வீட்டை கிரயம் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டார். என்னால் முடிஞ்ச தொகையை கொடுத்தா போருமா. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் போடுறாரு. எப்போதாவது அவர் தேனுகாம்பா காமேஸ்வரரை தரிசிக்க கோவூர் வந்தாருன்னா அவர் தங்குறதுக்கு நான் இடம் கொடுக்கணுமா? பரவசத்துடன் கூறிக்கொண்டிருந்தார் சிவனேசன். அன்று இரவு குடும்பம் தூங்கவே இல்லை. எதனால் திடீரென்று இந்த அதிர்ஷ்ட காட்டு அடிக்கின்றது? சமையலறையில் குங்குமமும் மஞ்சளும் இறைந்து காமதேனுவின் படத்திலிருந்து புஷ்பம் அருந்ததியின் மேல் விழுந்ததே. இவை நிகழ இருக்கும் சுப காரியங்களுக்கு கட்டியம் கூறுகின்றனவா என்ன? மூவரும் அமைதியாக தத்தம் பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் முந்தைய தினம் நிகழ்ந்த சுப நிகழ்வுகள் அன்றும் தொடருமா என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டிருந்தனர். மேடம், வாசற்புறம் குரல் கேட்க அருந்ததி எழுந்து போனாள். யாருங்க? நாங்கள் கௌரி ஜுவல்லர்ஸிலிருந்து வருகின்றோம். இங்கே அருந்ததின்னு யாராவது இருக்காங்களா? நான் தான் அது. உங்கள் பேரில் நகைச்சீட்டு கட்டுறீங்களா? அடுத்த நபர் கேட்டான். ஆம், நான் தானே என் பொண்ணு பேரில் கட்டுறேன். என்ன விஷயம்? குலதனம் வாசலுக்கு வந்தாள். எங்கள் கௌரி ஜுவல்லரியை பெருசாக கட்டி இருக்கோம். புதுசாக திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்கோம். எங்ககிட்ட சீட்டு கட்டுறவங்க நம்பர்களையெல்லாம் குலுக்கி போட்டு ஒரு நம்பருக்கு 1 கிலோ தங்கம் பரிசாக அறிவிச்சிருந்தோம். பரிசு 2332 என்கின்ற நம்பருக்கு கிடைச்சிருக்கு. பெயர் அருந்ததின்னு கொடுத்துருக்கு. கொஞ்சம் உங்கள் அட்டையை காட்டுறீங்களா? அந்த கடைக்கார சிப்பந்தி கேட்க குலதனத்தின் கால்கள் துணியாகி போயின. என்ன நடக்கிறது இந்த குடும்பத்துக்கு? நடுங்கும் கரங்களால் காமதேனு படத்திற்கு கீழிருந்த அலமாரியிலிருந்து கௌரி ஜுவல்லரியின் சீட்டு அட்டையை எடுத்தாள். காமதேனுவின் திருவடியில் வைத்து கண்மூடி திறந்தவள் நம்பரை பார்த்தாள். நம்பர் எங்கே தெரிந்தது? கண்ணீர் தான் பார்வையை மறைத்ததே.
பின்னால் வந்து நின்ற சிவனேசன் வெடுக்கென்று காடை பிரிங்கி அறிந்திருந்த நம்பரை பார்த்தால் 2332. அப்பனே முருகா என்றபடியே அப்படியே தரையில் அமர்ந்து விசும்பத் தொடங்கிவிட்டார். அருந்ததிதான் உள்ளே வந்து காரடை எடுத்து கொண்டு போக வேண்டி இருந்தது. வரும் வெள்ளிக்கிழமை பரிசளிப்பு விழா என்று அழைப்பிதழை கொடுத்து விட்டு போனான் கௌரி ஜுவல்லரி மேனேஜர். 1 கிலோவிற்கு நகைகளும் வாங்கி கொள்ளலாம், இல்லை தங்க நாணயங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார் அவர். மேனேஜர் சென்றதும் தந்தை, தாய், மகள் மூவருமாக ஒரு மாட்டம் அழுதுவிட்டு சிறப்பு பூஜை செய்தனர். நல்ல செய்தி வரும்பொழுது தங்களுடன் காமேஷ் இல்லையே என்கின்ற வருத்தத்துடன் அவனுக்காக காத்திருந்தனர். காமேஷ் தேனுகாவுக்கு தந்திருந்த முத்தம்தான் இத்தனை மாற்றங்களுக்கும் காரணம் என்பது அறியாமல் அவனது வரவுக்காக வழிமேல் விழிவைத்து பார்த்திருந்தனர். மீண்டும் வாசலில் அரவம். எதிர்விட்டு உமையாள் கையில் தாம்பூலத்தட்டுடனும் தன்னை விட குள்ளமான தம்பியைப் போல் காட்சியளித்த கணவன் கமலநாதனுடன் வந்து கொண்டிருந்தாள். ஐயா, உங்கள் பொண்ணு அருந்ததியே என் மகன் செந்திலுக்கு பெண் கேட்டு வந்திருக்கேன். உமையாள் சொல்ல குடும்பம் அருந்தது. இருங்க, காஃபி கொண்டு வரேன் என்று உள்ளே வந்து குலதனம் காமதேனுவின் முன்பாக தலைவணங்கி நின்றாள். அன்றைக்கு தேனுகா சேலையை கட்டிக்க என் வீட்டுக்குள்ளேயே வந்த பொழுது எனக்கு தெரியும் இப்படியெல்லாம் நடக்கும்னு. காமதேனு, நீ எனக்கு செஞ்சதெல்லாம் போகிறோம், இனிமே எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சேன்னா ரேணுகா சொன்னது போல் இல்லாமல் தேனுகா கண்ணெறிஞ்ச புருஷனோட சந்தோஷமாக வாழ வகை செய்யணும், அது போரும் எனக்கு என்று கண்ணீர் மல்க பிரார்த்தித்து கொண்டிருந்தாள். ஹெட்மாஸ்டர் வீட்டுக்கு சென்று வனமாலியை குசலம் விசாரித்து விட்டு வந்த அன்று இரவு மணி 10:30. சகோதரர்கள் தத்தம் ஜாகைகளில் செட்டில் ஆகிவிட்டனர். வீட்டு முகப்பு சிவனேசனம் வந்திருக்கும் திண்ணையில் இடைக்கழியின் மேல் மாட்டப்பட்டிருக்கும் காமதேனு படம் அருந்து கீழே விழுந்து நொறுங்கியது. திண்ணையில் படுத்துக்கொள்ளும் அங்காயி நடுநடுங்கி போனாள். உடனே வேலைக்காரன் தண்டபாணியை அழைக்க அவன் ஓடேனு சென்று பெரிய பாண்டியின் போர்ஷன் கதவை தட்டினான். என்னடா தண்டபாணி, அங்கே இருக்கண்ணி, தூக்கம் கண்களை சுற்ற கேட்டாள். அம்மா, நுழைவு வாயில் மாட்டி இருந்த காமதேனு படம் கீழே விழுந்து உடைஞ்சிடுச்சுமா. தூக்கி வாரி போட்டது அங்கே இருக்கண்ணிக்கு. தூக்கம் விடைபெற்று சென்று விட அவசர அவசரமாக தன் கணவன் பெரிய பாண்டியை எழுப்பினாள். எழுந்திருங்க, காமதேனு படம் வச்சிருந்தோமில்ல. அங்கே இருக்கண்ணி கூறியதும் பதறி அடித்து கொண்டு எழுந்தான் பெரிய பாண்டி. அதே சமயம் இருளடைந்த முகத்துடன் குணசேகர பாண்டி 3ஆம் மாடியிலிருந்து இறங்கி வந்தான். அவனை பார்த்த பெரிய பாண்டி கலவரத்துடன் கேட்டார். விஷயம் தெரியுமா எனக்கு? எனக்கும் இப்போத்தான் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? குணசேகரன் வியந்தான். இப்போ தான் பெரிய அண்ணி சொன்னா. எப்படி திடீர்னு அருந்து விழுந்தது? பெரிய பாண்டி கேட்டார். குணசேகரி பாண்டி திகைத்தான். நீ எதை பற்றி என்ன பேசுகிற? நான் நம்ம காமதேனு படம் உடஞ்சி போனதை பற்றி பேசுகிறேன், பெரிய பாண்டி சொன்னார். நான் பேசுகிற விஷயமே வேறு. நம்ம புது ஃபேக்ட்ரியில் தீ விபத்தான், எல்லாம் நாசம். இன்னும் நாம் ஃபேக்ட்ரியை இன்ஷூர் கூட பண்ணலை. இப்போ தான் ஒரேண்டல்காரங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம், அதுக்குள்ளாரையே விபத்து. பெரியவரின் முகத்தில் ஆடவில்லை. அதுக்குத்தானே அப்போவே சொன்னேன், தேனுகாவை ஊரை விட்டு அனுப்பாதீங்கன்னு. கேட்டிங்களா? தமயந்தி கூற அனைவரும் மௌனம் சாதித்தனர். ஒருவேளை தேனுகாவை குருவாயூருக்கு அனுப்பியது தவறோ? அதனால்தான் இப்படியெல்லாம் நடக்கிறதோ? எஜமான் கோனார் நவநீதம் ஓடோடி வந்தான். என்னடா, நம்ம கோசாலையில் 3 பசுமாடு செத்து போச்சுங்க. பாம்பு கடிச்சிருக்கணும். அந்த 3 மாட்டில் நம்ம திருமகளும் ஒன்றுங்க. கண்ணீருடன் கோனார் சொல்ல பெரிய பாண்டி அச்சத்துடன் தண்டபாணியை பார்த்தார். இலே தண்டபாணி, போய் அழகர கோடங்கியை கையோடு அழிச்சிட்டு வாடா என்றார். அதற்குள் மற்ற சகோதரர்களும் தத்தம் மனைவிமார்களோடு இறங்கி வர பெரிய வீட்டில் அன்று யாருமே தூங்கவில்லை. குமரகோம் கல்யாண பார்ட்டி கலகலவென்று பேசியபடி போட்டிங் செய்து கொண்டிருந்தனர். தேனுகா போட்டிங்க்கு செல்லவில்லை. கரையிலேயே ஒரு பிளாஸ்டிக் சேரில் அமர்ந்தபடி தொலைவில் சென்று கொண்டிருந்த படகுகளை பராக்கு பார்த்து கொண்டிருந்தாள். காமேஷ், கன்னிகா, அர்ஜுன் உட்கார்ந்திருந்த படகில்தான் இருந்தான். தம்பதிகளுக்கு முதுகை காட்டியபடி பதகை செலுத்தி கொண்டிருந்தவனை பார்த்தபடியே அமர்ந்திருந்தான். முந்தைய தினம் தான் தேனுகாவுக்கு தந்திருந்த முத்தத்தை பற்றி அவன் மனம் அசை போட்டு கொண்டிருந்தது. அவள் இந்த அதிர்ப்பியிலிருந்து இன்னும் விடுபடவில்லை என்பது அவள் போட்டிங்க்கு வராததில் இருந்தே அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. இவன் மீது எந்த குற்றமும் இல்லை. இவன் மறுத்துத்தான் பார்த்தான். எல்லோரும் தானே இவனை வற்புறுத்தினார்கள். தேனுகாவாது எழுந்து சென்று எதிர்ப்பை தெரிவித்திருக்கலாம். இவனது எதிர்ப்பை காட்டிலும் அவளது எதிர்பார்ப்புக்கு இன்னும் மதிப்பு அளித்திருப்பார்கள் அல்லவா?
அவளை முத்தமிட்ட அந்த கணத்தை நினைத்து பார்த்தான். தேனுகா அதனை விரும்பி ஏற்றது போலத்தானே தோன்றியது. எப்படி இருந்தாலும் அதை ஒரு விளையாட்டாகவே எல்லோரும் நினைத்து மறந்து விட்டார்கள். குமரக்கோமோடு அந்த நினைவு மறக்கப்பட்டுவிடும். இவனோ தேனுகாவோ அதை பற்றி நினைத்து வருந்தி கோவூருக்கு அந்த வேதனையை எடுத்துச் செல்வதில் பயனில்லை. தேனுகாவிடம் ஒரு சாரி சொன்னாலே என்ன? கரையை அடைந்ததும் அவளை தேடிப்போய் சாரி சொல்லிவிட்டால் பிரச்சனை தீர்ந்தது. தானே ஆறுதல் செய்து கொண்டான் காமேஷ். கரையில் அமர்ந்த தேனுகாவும் தொலைவில் புள்ளியாக தெரிந்த காமேஷையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவனை இவளால் குற்றம் சொல்ல முடியாது. அவன் மறுத்துத்தானே பேசினான். இல்லை, அவன் குற்றவாளிதான், கள்ளன்தான். அவன் நினைத்திருந்தால் நிச்சயமாக அதை தவிர்த்திருக்க முடியும். ஆனால் அவனுக்கே எப்படியாவது இவளுக்கு கொடுத்து விட வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருந்திருக்கும். அவனது முகத்தில் தயக்கம் எதுவும் காணப்படவில்லையே. ஒரு வேகத்தைத்தானே இவளால் உணர முடிந்தது. இவளுக்கு ட்ரிங்க்ஸ் பரிமாற வேண்டும் என்கின்ற கட்டளைகள் வந்த பொழுது ஓடோடி வந்து அவள் தெய்வாம்சம் பொருந்தியவள் என்று கூறி இவளுக்காக ட்ரிங்க்ஸை வழங்கியவன் ஒரு தெய்வாம்சம் பொருந்த பெண்ணிற்கு அதை மட்டும் தரலாமா என்ன? தான் காமேஷை மடக்குவதற்கு ஒரு பாயிண்டை பிடித்து விட்டோம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். இப்பொழுது இந்த விவகாரம் குமரக்கோமுடன் முடிந்துவிட்டால் சரி. தன்னுடைய குடும்பத்திற்கு விஷயம் எட்டாமல் இருந்தால் போரும். இந்த பாவி காண்டீபன் காமதேனுவின் முத்தத்தை கண்டிருப்பானோ? கண்டிருந்தான் என்றால் இவள் தொலைந்தாள். நடுக்க அலை ஒன்றை இவளது இதயத்தை தாக்க போட்டிங் சென்றவர்கள் கரைக்கு வருவதற்காக காத்திருந்தாள் தேனுகா. லஞ்ச் முடிந்தவுடன் கல்யாண பார்ட்டி மீண்டும் குருவாயூருக்கு பயணிக்க வேண்டும். சாப்பிடுவதற்கு முன் கை கழுவ எண்ணி வாஷ் ஏரியாவுக்கு சென்றாள் தேனுகா. தள்ளுக்கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். ஸ்ப்ரிங் கதவு தானாக மூடிக்கொண்டவுடன் வாஷ் ஏரியாவில் காமேஷ் நிற்பதைக் கண்டு அவள் திகைத்தாள். என்னை மன்னிச்சிடு தேனுகா, எனக்கு வேறு வழியே தெரியல. காமேஷ் வருத்தத்துடன் அவளை பார்த்தான். தேனுகா அச்சத்துடன் தன் பின்னால் பார்த்தாள். பயப்படாதே, காண்டீபன் நான்வெஜ் செக்ஷனில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட தனியாக பேசத்தான் இந்த இடத்தை சூஸ் பண்ணினேன். உனக்கு என் மேலே கோபம் இல்லையே? சாரட் வண்டியிலேருந்து விழாமல் என்னை காப்பாற்றினீங்க. இங்கே குமரக்கோமில் நீங்களே என்னை மண்ணில் தள்ளி விட்டுட்டீங்க. விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? எனக்கு தெரியும் தேனுகா, உனக்கு பிரச்சனை. அதை விட எனக்கு பெரிய பிரச்சனை. என் அப்பாவோட வேலையே போயிடும். இருந்தாலும் அவங்க எல்லோரும் வற்புறுத்தினாங்க. நீ தான் பார்த்துக்கிட்டு இருந்தியே. காமேஷ் தான் என்ன செய்ய முடியும் என்கின்ற பாவனையில் தோள்களை குலுக்கினான். காமேஷ், உங்களை சொல்லி குற்றமில்லை. உன் பெயர் ராசி அப்படி என்று தேனுகா காட்டத்துடன் கூறினாள். ஓ அப்படியா? அப்போ நீ யாரோட அம்சம் மேடம்? காமதேனுவின் அம்சம் இல்லையா? உன்னோட நேம் முடிவில், என்னோட நேம் துவக்கத்தில். ஸோ நாம் 2 பேருமே குற்றவாளிங்க தான், காமேஷ் சற்றே உஷ்ணத்துடன் கூறினான். தேனுகா அரண்டு போனாள். காமேஷ் தன்னை சாதாரண ஆள் கிடையாது. பொதுவாக கட்டான தேகமும் கம்பீரமான அன்பையும் கொண்ட வாலிபர்களுக்கு வாக்குச்சாதுரியம் இருக்காது. வேகம் இருக்கும், ஆனால் விவேகம் இருக்காது. ஆனால் காமேஷிடம் பேச்சிலும் சாதுரியம் இருக்கின்றதே. மனதிற்குள் அவன் மீது இருந்த ஈர்ப்பு இன்னும் அதிகரித்தது. ஆனாலும் தேனுகாவுக்கே உரிய பெரிய வீட்டு குணம் அந்த சமயம் விஸ்வரூபம் எடுத்தது. எல்லா விதத்திலும் பலம் பொருந்திய காமேஷை காயப்படுத்தி தன் கையை ஓங்கச் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிவிட்டது அவளுக்கு. காமேஷ், உங்களுடைய இரட்டை வேடம் உங்களை காட்டி கொடுத்துடுச்சு. கட்டளை சீட்டு விளையாட்டில் நான் எல்லோருக்கும் ட்ரிங்க்ஸ் பரிமாறணும்னு கட்டளை வந்தப்போ நான் தெய்வாம்சம் பொருந்தினவ. அவளுக்கு அந்த வேலை வேண்டாமன்னு நீங்களே எல்லோருக்கும் ட்ரிங்க்ஸ் வழங்கினீங்க. ஆனால் முத்தம் கொடுக்கணும்னு உங்களுக்கு கட்டளை வந்தப்போ நான் தெய்வாம்சம் பொருந்தின பெண்ணா உங்களுக்கு தெரியல இல்லை? தெய்வாம்சம் பொருந்திய பொண்ணுக்கு ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணக்கூடாது, ஆனால் அவளுக்கு முத்தம் மட்டும் கொடுக்கலாம் இல்லையா என்று கோபத்துடன் கேட்டாள் தேனுகா. காமேஷ் தேனுகாவை அமைதியாக பார்த்தான். தேனுகா, நான் மதுசூதனன்கிட்ட என்ன சொன்னேன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு எந்த விளக்கமும் தர வேண்டிய அவசியமும் இல்லை. உன் வீட்டு வழக்கப்படி உனக்கு கல்யாணமே நடக்க போகிறதில்ல. என் வீட்டு சூழ்நிலைப்படி நான் கல்யாணமே செஞ்சுக்க போகிறதில்ல. அதனால் நீயும் நானும் ரயில் தண்டவாளம் மாதிரி இணையவே போகிறதில்ல. இப்போ நான் உனக்கு கொடுத்த முத்தம் கூட ஒரு கேம் தான். கட்டளையிட்ட சீட்டு குப்பையிலே கிடக்குது. நேற்று ராத்திரி நடந்ததையும் மனசுலேருந்து எடுத்து குப்பையிலே போட்டுடு, அவ்வளவுதான். வேணும்னா இன்னொரு சாரியும் சொல்கிறேன். காமேஷ் விற்றென்று கதவை தள்ளி கொண்டு வாஷ் ஏரியாவை விட்டு வெளியே போய்விட்டான்.
உணவு சாப்பிடும் பொழுது தற்செயலாக மதுசூதனின் அருகில் அமர இருந்தது தேனுகாவிற்கு. சற்று முன் காமேஷ் வாஷ் ஏரியாவில் கூறியது நினைவுக்கு வந்தது. காமேஷ் அவனிடம் என்ன கூறியிருந்தான் என்பதை அவனிடமே கேட்டு விடலாமா? மதுசூதனின் பக்கமாக திரும்பி முருவளித்தாள். தேங்க்ஸ் மது, நேற்று ஜேம்ஸ் ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ண வைக்காமல் என்னை காப்பாற்றினியே. எனக்கு குடிச்சு பழக்கம் இல்லை, ஸோ கொஞ்சம் பழக்கம் இல்லை. தேனுகா சிரித்தாள். என்னை ஏன் தேங்க் பண்ணுறீங்க? உங்கள் காதலர் காமேஷ் தான் வந்து சொன்னார். என் காதலி தேனுகா ஃபார்மேட் கிடையாது, அவள் ட்ரிங்க்ஸை சர்வ் பண்ண வைக்காதீங்க. ஐ வில் டூ இட் ஃபார் ஹர்னு சொன்னார். நான் அவளை லவ் பண்ணுற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஸோ அவங்க டெம்பிள் கேர்ள், அதனால் ட்ரிங்க்ஸை சர்வ் செய்ய மாட்டாள்னு சொல்ல சொன்னார். நானும் அப்படியே சொன்னேன், அவ்வளவுதான், அலட்சியமாக சொன்னான் மதுசூதனன். தேனுகா சிலையாக அமர்ந்து விட்டாள். இவள் மீதுள்ள காதலில்தான் காமேஷ் இவளை ட்ரிங்க்ஸ் சர்வ் செய்வதற்கு தடை விதித்திருக்கின்றான். அந்த காதலினால்தான் கட்டளை சீட்டு முத்தம் கொடுக்க சொன்ன பொழுது மனமோந்து இவளை அணுகி இருக்கின்றான். இதை எறியாமல் இவள் அவன் மனதை நோகடித்து விட்டாளே. மீண்டும் அவனை தனியாக சந்தித்து பேச வேண்டுமே. ஆனால் அதற்கு பின் காமேஷ் இவளுக்கு தனியாக கிடைக்கவே இல்லை. மீண்டும் குருவாயூர் வந்ததும் அவரவர் தங்கள் இருப்பிடத்திற்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அர்ஜுன் தேனுகாவை பார்த்தான். நீங்கள் கோவூருக்குத்தானே போகிறீங்க? என் ஃப்ரெண்டு காமேஷையும் அழைச்சிட்டு போகிறீங்களா? ஷியோர் என்று ரேணுகா கூறினாலே தவிர காண்டிபன் அதற்கு தடை சொல்வானே என்கின்ற பயம் தோன்றியது. இருந்தாலும் இவள் பெரிய வீட்டு பெண், இவள் உத்தரவிற்கு அடிபணிந்துதான் ஆக வேண்டும். அவன் காண்டிபன் இவர் மாப்பிள்ளையோட நண்பர், நம்ம சாரட் விபத்தில் காப்பாற்றினாரே அவரே தான். அவரோ நம்மோட கோவூர் வரப்போகிறார். தெரியும் மேடம், நம்ம சிவனேசன் ஐயா பிள்ளைதானே என்றபடி இனோவா கார் கதவை திறக்க தேனுகாவும் காமேஷும் காரில் ஏறி கொண்டனர். கார் கோவூருக்கு புறப்பட்டது. என்னை மன்னித்து விடு, உன் உள்ளத்தை புரிந்து கொண்டேன். மது உண்மையை கூறிவிட்டான். ஐ டு லவ் யூ. வீப் என்கின்ற மெசேஜ் ஒலிக்க வெளியே பராக்கு பார்த்து கொண்டிருந்த காமேஷ் மெசேஜை படித்துவிட்டு இவள் பக்கமாக நோக்கி முறிவளித்தான். அவனது கடினமான உள்ளங்கை கார் சீட்டில் வளையமாக கவிழ்ந்திருக்க தேனுகாவினுடைய மிருதுவான கரம் மெதுவாக நகர்ந்து சென்று அதற்குள் அடைக்கலமானது. பின் சீட்டில் காமதேனுவின் காதல் சாம்ராஜ்யத்திற்கு கடைக்கால் இடப்பட்டது தெரியாமல் காண்டீவன் அந்த இன்னோவாவை கோவூரை நோக்கி செலுத்திக் கொண்டிருந்தான். Thanks for watching. Please subscribe.